கண்டென்ட்டுக்கு தாலி கட்ட வந்தால் 3 அடி தாலி கட்டுவானா கேட்குறேன். முதல்ல கண்டென்ட்டுக்குள்ளேனா அங்கே ஒரு கோயிலில் கட்டினா ஒரு தாலி, அப்புறம் மறுநாள் ஃபஸ்ட் நைட் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே தனியாக யாருக்கும் தெரியாமல் ஒரு தாலி கட்டினா நீதான் என் முன்னாடின்னு. அப்புறம் 3ஆவதாக ஒரு கொள்ளையில் போய் உட்காந்து ஒரு தாலி கட்டினா 3ஆவது தாலி. அப்புறம் 4ஆவது தாலி கட்டலை, போட்டு தான் விட்டுருப்பான். அப்புறம் குங்குமம்லாம் வச்சு நீதான் என் மனைவின்னு சொல்லுவான். ஆமாம், வயிற்றுல பாப்பா வச்சுருக்கேன் உண்மையிலேயே. அது ஆனால் அவன் பாப்பா இல்லைன்னு அவனே சொல்லுவான். அதனால தான் என் பாப்பாவை நான் மறைச்சி வச்சுருக்கேன். 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தீங்களா? ஏங்க ஒன்றா ஒரே பெட்டில் தான் ஒன்றா தான் தூங்குவோம் 2 பேரும். நான் எப்போவுமே தூங்கும்போது அவரை கட்டி பிடிச்சி தான் தூங்குவேன், இல்லைன்னா தூக்கமே வராது. கடைசியாக பேசுனீங்களா கார்த்திகிட்ட? பேசினமே. என்ன சொன்னார்? ஏன் கார்த்தி என்னை மறந்துட்டியா, நினைவுகள் மோசமானது திவ்யா, மறந்து தான் திவ்யா ஆகணும் அப்படிம்பாரு. எங்கே உன் குழந்தை மேலே சத்தியம் பண்ணு, நீ வந்ததுன்னு. என் பிள்ளை மேலே சத்தியமாக அவனை கூட நான் ரியலாக வாழ்ந்தேன். தேனீஸ்வரன் கூட தான் அடுத்து இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன். கார்த்தி வந்துட்டாருன்னா வர மாட்டார், அவரும் வர மாட்டார். வந்தாலும் வேணாம், அவர் லைஃப்பை அவர் பார்த்துக்கிட்டோம். ஆனால் அவர் தயவு செஞ்சு இதை ஒன்று திட்டினாருன்னா திட்டியே வீடியோ போட்டோம். ஒரு பக்கத்தில் திட்டுறாரு, ஒரு பக்கத்தில் ஐ லவ் திவ்யாங்கிறாரு, ஆடியன்ஸே போட்டு குழப்புறாரு. வணக்கம்ண்ணா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கப்பிள்ஸ் வீடியோ கொடுத்தீங்க, 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. இப்போ என்னன்னா பிரிஞ்சு போயிட்டோம்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கீங்க, என்ன ஆச்சு 2 பேரும்? சண்டை எங்களால் இல்லை, ஒரு கண்ட பல மூதேவிங்கனால. கண்டன்ட்டுங்கிற பேரில் கண்டவளை கூட்டி கொண்டாந்து விட்டது தான் எனக்கு பிரச்சனை. நீங்கள் இதை விட்டீங்களா? ஆமாம், நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். நான் தான் ஒருத்தி பள்ளியையும் நான் தான் கூட்டி கொண்டாந்து விட்டேன், என் மூலியமாக தான் வந்தா. எல்லாருமே என் மூலியமாக வந்து எனக்கே வில்லங்கமாக வச்சுட்டு போகிறாளுங்க. வந்தம்மா கண்டென்ட் பண்ணமான்னு போகாமல் இல்லாமல் கார்த்தி இப்படி அப்படின்னு சொல்லி கார்த்தியை மண்டையை கழுவி மாக்கி நல்லவனா கெட்டவனா மாற்றிட்டாளுங்க. 2 பேரும் உண்மையாக தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தீங்க? நான் உண்மையாக லவ் பண்ணேன், அவர் வந்து ஃபேக்காக லவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் வீட்டெல்லாம் எதிர்த்து எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு எனக்கு அவன் தான் முக்கியம், நான் அவன் கூட தான் வாழுவேன்னு சண்டை போட்டு கட்டை பையை தூக்கிட்டு போனவன் நான். அவனுக்காக நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா? செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது, அது அவன் மனசாட்சிக்கு தெரியும். 10 ரூபா பால் கூட வாங்கி கொடுத்ததில்ல. யாரு, கார்த்தியா? ஆமாம், 10 ரூபா வாங்கிட்டு நான் கார்த்திகை கை நீட்டி வாங்கினதே கிடையாது. அவர் கொடுக்கவும் மாட்டார். எல்லா செலவுமே நான் தான் பார்த்துட்டேன், A to Z முடியும் அவருக்கு. அவர் ஒழுங்காக இருந்திருந்தாருன்னா இப்போ முடியும் சம்பளம் வந்து நல்லா பார்த்து வந்திருப்பேன். அவராக அவருக்கு எடுத்துட்டாரு. அவனுக்கு நான் செலவு பண்ணி அவனை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கு ரோட்டில் பிச்சருக்கு ஒரு பிச்சைக்காரனை பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போய் அழகாக்கி வந்தால் கூட அவன் கூட எனக்கு துரோகம் பண்ணாமல் உண்மையாக இருந்திருப்பான். இப்போ கார்த்தி துரோகம் பண்ணிட்டாருனாருங்களா? நான் துரோகம் தான் பண்ணியிருக்காரு. என்ன துரோகம் பண்ணிட்டாரு அப்படி உங்களுக்கு? அவர் என்னை கெட்ட வார்த்தையில் பேசுகிறதே மிகப்பெரிய